ஒன்றும் இல்லைங்க, இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, அப்ளிகேஷன் போடணுங்க 1000 ரூபானா. நான் சொன்னேன் வராது, ஏன்னா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எது எதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு. அது எல்லாம் நமக்கு இருக்குது. எது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாடகை வரா மாதிரி 3 வீடு, இபி, காரு கிடைக்காது. அதுக்கு அவ சொல்கிறா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பக்கத்து வீட்டு ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு சொன்னார் கிடைக்கும். ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு ப்ளம்மரு, என்ன வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செய்யுது, அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சார் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். யார்? நம்ம ப்ளம்மரு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, உலகத்தில் நம்ம பேச்சை தவிர எவன் சொன்னாலும் நம்புவாங்க. இது இன்னும் சொல்லிடுது நம்மால் யார்? ஆண்டாளக்கா ஆண்டாளக்கா ஆண்டாளக்கான்னு. சார் கட்டாயப்படுத்திட்டு போயிட்டாங்க சார். அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறவங்களாம் சொல்லி தொலைக்கிறாங்க கிடைக்காதுன்னு. அவங்க எதுக்கு வம்புன்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபில் பண்ணி. எனக்கு அவளுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டால் நம்ம எடுத்து போவோம் கவர்மெண்ட்டு. பெண்ணுக்கு தனியாக வெறும் வேஸ்ட்டு, அது ஒரு 500 ரூபா. அவங்க சொன்ன பேக்கு ஒரு டொக்கு தெருவில் இருந்தது. என்ன அதில் போயிட்டு பண்ணேன். நான் அப்பவும் சொன்னேன் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு. என்ன ஆச்சு, நெருங்குது. எது பல வீடியோ பண்ணுறது, பல வந்துடுச்சு, பேப்பரில் வந்தது. என் ஒய்ஃப் வரலையே இல்லை. நான் சொல்ல, சரி வரலனாலும் ஏதோ மெசேஜ் அனுப்புவாங்களாம் பாரு அப்படின்னா. அன்றைக்கி விடியோ காலில் ஏகலை அமுச்சிக்கிறாங்க பேங்க்கில், இன்னும் பாருங்கல்ல ஒன்றும் இல்லை. அந்த பேங்க் இருக்குல்ல, அது வேறு அட்ரஸுக்கு மாறிக்குது. அந்த பிரான்ச்சு மாறின இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கிறான். நான் சொன்னேன், நான் தான் சொன்னேனே கிடைக்காதுன்னு. அது என் ஒய்ஃப் சொல்கிறா, எனக்கு அப்போவே தெரியும், நீங்கள் எடுத்தோன்னே வாய் வச்சிங்கன்னு. இதுவா? அதாவது கணவனுக்கு அது தெரியும்னா மனைவி ஒத்துன்னு சும்மா இருக்கணும். மனைவிக்கு எது தெரியும் கணவன் அதை ஒத்துன்னு சும்மா இருக்கணும். குடும்ப முன்னேற்றத்துக்கு எது ஒரு நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையை விட இருக்கிற சம்பாதியத்தை சிக்கனமாக மகிழ்ச்சியாக செலவு பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த குடும்பம் உருப்படும். அதுதான் பிரச்சனை. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை சார். உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் சிக்கன் தான். ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, வருஷம் ஃபுல்லாக ஒரு லுங்கி. நம்ம காலம் போச்சு. பெண்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் கம்மி. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பெண்கள் கூட பாருங்களேன், செருப்புனா கூட 3 வச்சுருக்காங்க சார். வெளியில் போட்டு போகிறது, கல்யாணம் போட்டு போகிறது, ஆஃபீஸுக்கு போட்டு போகிறது. நமக்கு அப்படி இல்லை. ராஜ்பவன் போகிறதா இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடை போகிறதா இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். பர்ஸ் ஹலோ. இல்லை, ஒரு ஹவர் ஆயிடுச்சு, அதனால் இல்லை சாதாரணமாக ஸ்லிப்பு வைப்பாங்க. நம்ம ஜெயராமன் சாரை வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. 1 ஹவர் வை கட் பண்ண எவ்வாறு பேசிட்டோம் இல்லை முடிச்சிடுறேன். என்ன பிரச்சனை தெரியுமா? பர்ஸுன்னு பாருங்கள், 3 பர்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு, ரிசப்ஷன் எடுத்து போகிறதுக்கு, சாதாரணமாக மளிகை கடை. நமக்கு அப்படி இல்லை சார், ஒரே பர்ஸு தான். அது கிழிஞ்சிருக்கும். ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சுருப்போம். பர்ஸும் தொலையாது. இப்போ பார்லிமெண்ட்டில் 33% நிறைவேற்றிட்டாங்க. அது சும்மா நிறைவேற்றினாங்க, வரும்போது பார்த்துக்கலாம். இப்போவே 2029ன்னா வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் ஒன்று கேட்குறேன். வீட்டில் இருக்கிற பீரோவுக்கு பீரோவில் நமக்கு எவ்வளோ சார் சதவிகிதம்? ஒன்றும் கிடையாது. மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை, 2வது தட்டு ஃபுல்லாக அவங்க வெளில போயிட்டு வர புடவை, 3வது தட்டு ஃபுல்லாக பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது தட்டில் நம்மக்கிட்ட 4 வெள்ளை சோக்கா, ப்ளூ பேண்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே கால் வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடின மாதிரி இருக்கும். பெண்களுக்கு சிக்கனம்ன்றது வேறு மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒரு கூட்டை வச்சு சுட வச்சு 3 நாளாக குத்த கோவம் வருது. ஏன் அதையே சுட வைக்கிறேன்னா, உங்களுக்கு சிக்கனமே இல்லைங்க. விலைவாசி தெரியல. தக்காளி காய்கறி என்ன விலை தெரியுமா?
அதனால் 3 நாள் வச்சு நான் என்ன சொல்கிறேன், விலை தெரியும், ஆனால் செய்யும்போது 3 பேருக்கு எவ்வளோ கூட்டு தேவைப்படுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நீ மொத்தமாக பண்ணி உள்ளே வைக்கிறத அது சிக்கனமா? புரியல. மற்றவர்களை குறை சொல்லுவதே பொழப்பாக வச்சுக்கக்கூடாது. நல்ல குடும்பத்தில் அது அழகில்லை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 400 ரூபா ஒரு பிள்ளையார், மண் பிள்ளையார் குறைச்சி கொடுன்னு நின்று கெஞ்சி கூத்தாடி 300 ரூபாய்க்கு வாங்கினேன். வீட்டுக்கு வந்து சொன்னேன், எவ்வளோ விலை அப்படின்னா. 400 ரூபா சொன்னான், நான் குறைச்சி 300 ரூபாய்க்கு வாங்கினேன்ட்டானே. ஏமாற்றிட்டான். ஒரே வார்த்தை, சார் 1.5 கிலோமீட்டருங்க நண்டு பேரை வாங்கினேன். சின்ன பையன் நாட்டம் கையிலேயே வச்சுன்னு வந்தேங்க. பையிலையும் போட்டு எடுத்துன்னு வரக்கூடாது, திட்டுவாங்க வீட்டில். ஏமாற்றிட்டான் அவங்கள. டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அது விலை 100 ரூபா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி பார்த்து தீபாத்தனை காமிச்சு கும்பிட்டா மாதிரியே இல்லை. பக்தி எங்கே வரும்? உண்மையே உன் விலை என்னன்ற மாதிரி பிள்ளையாரே ஒரிஜினலாக உனக்கு எவ்வளோ விலை எவ்வளோ போச்சு. அதே மாதிரி தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மட்டும் பேசி முடிவு பண்ணிவிடுவோம். 3வது ஆள் சொந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, 3வது ஆளை உள்ளே சேர்க்கக்கூடாது. 3வது ஆள் வந்தாலே குடும்ப நாசமாயிடும். எல்லா குடும்பத்திலையும் சண்டை வரணும் சார், இல்லை சண்டை வரணும், அதான் நல்ல குடும்பம். ஏதோ ஒரு சண்டை எனக்கும் மனைவிக்கும். எங்கள் மாமா வந்தவர் பார்த்தோன்னே தெரியணும்ல, முகம் வேறு மாதிரி இருக்குது, சண்டை போட்டிருக்காங்க, டீசெண்டாக விலகிடணும், இல்லை அதை பற்றி பேசக்கூடாது. அவர் நம்மளை கேட்காம கொள்ளாமல் அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். சோப்பாவில் ஏறி உட்காந்து, அப்புறம் என்ன பிரச்சனை, ஏண்டா அதை எடுத்து சொல்லணும். என்ன ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை எடுத்து துவைக்க போட்டுட்டு புது தண்ணி வச்சுன்னு ஊருக்கு கிளம்புறதுக்கு அப்படின்னு ஊருக்கு போயிட்டே இருக்கேன்னு. உடனே என் ஒய்ஃபு அவரை இந்த மாதிரி வீட்டில் தங்க மாட்டுறாரு, வந்தார், ஒரு நாளில் திருப்பி போகிறாருன்னு சொல்லினுக்கிறார். இவர் எம்பக்கம் உண்மையிலே ஜட்ஜாக இருந்தால் எம்பக்கம் என்னன்னு கேட்கணும்ல, கேட்கவே இல்லைங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட் அடிச்சு விட்றாரு. நீ என்ன பண்ணு, இனிமேல் ஊருக்கு போகும்போது உன் ஒய்ஃபையும் கூட்டி போயேன். நம்ம ஏன் ஊருக்கு போகிறோன்னே தெரியல, அதான் இருக்குது. ஒய்ஃபையும் கூட்டி போயால ஜட்ஜ்மெண்ட்டு நல்ல காலம். என் ஒய்ஃபு ஏங்க அறிவில்லை உங்களுக்கு, எங்கள் மாமாவை அப்பா திருப்தி. ஏன்னா இங்கே தான் ஜட்ஜுங்களை திட்டலாம். அறிவில்லை உங்களுக்கு, என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க, அவரை மாதிரி என்னையும் பேக் எடுத்துக்கின்னு ஊராக சுத்த சொல்கிறீங்களா, அவரை வீட்டிலே இருக்க சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய பிரச்சனையை 3வது ஆளுக்கிட்ட சொன்னாலே அப்படி தான் நம்மளுடைய பிரச்சனை பெருசாகும். சார் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ குடும்பங்களில் ஏன் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா? மறக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்தால் அன்றைக்கி தூங்கி எழுந்த உடனே முட்டணும். நம்மளாம் யாருங்க, உலகத்தில் நாட்டில் நடக்கிற எவ்வளோ பிரச்சனையை நம்ம ஈஸியாக மறக்கிறோம்ல. இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுங்க, விமான விபத்து நடக்குதுல்ல, நடந்த உடனே 150 பேர் செத்து போயிட்டாங்க, 200 பேர் செத்து போயிட்டாங்கன்னு போடுறாங்களா? போட்ட உடனே என்ன போடுவான், விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடுகிறார்கள். கருப்பு பெட்டி கிடைச்சி விட்டால் காக்பீட்டில் அவங்க என்ன பேசுனாங்க, ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வருமா போடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் தந்தி பேப்பரில் மட்டும் தனியாக போடுவான். கருப்பு பெட்டி என்பது கருப்பு நிறம் அல்ல, அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், எல்லாம் போடுவான். கரெக்டு சார். கருப்பு பெட்டி கிடச்சிச்சு, கிடைச்ச கருப்பு பெட்டியில் என்ன இருந்ததுன்னு இதுவரையும் அவனா சொல்லிக்கிறானா? நம்மளுக்கு நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? ஏன் அதுக்குள்ளே நம்மளுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக பிரச்சனையை மறக்கணுங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, நயன்தாரா குழந்தைங்களுக்கு எப்போ காது குத்த போது மொட்டை அடிச்சு 1 வயசு ஆயிடுச்சு. நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறோம். அந்த ஈஸியாக எடுத்துக்கிற குணம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கும்போதே வரணும். அதே மாதிரி தயவு செஞ்சு குழந்தைகள் வளர்ப்பிலையும் தெளிவாக இருக்கணும். நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது வச்சுங்களேன், அது உண்மையிலே அதுவே பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம தான் நம்ம குழந்தைக்கு ரோல் மாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க. ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னா, விற்கிற விலைவாசியில் A4 பேப்பர் காசு குத்து வாங்கிட்டு வரான் சார். ரஸ்கல் சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்றான். அது அப்பா. பையன் நினைக்கிறான் அப்போ A4ன்றது வாங்கிறது இல்லை,
ஆஃபீஸ்லேருந்து எத்துன்னு வர்றது? ஸ்கூலில் அறம் செய்ய விரும்பு. வீட்டில் பிச்சைக்காரர் வந்து அப்பா கிட்ட கேட்குற, அப்பா ஐயா, அப்பா இல்லைன்றது. எனக்கு உண்மையிலே இல்லை பாவம். இந்த லேடிஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாமே வித்தியாசமானது. பிச்சைக்காரன் கேட்டால் கூட மா தாயே அப்படின்னா போயிட்டு அப்புறம் வா அப்படின்வாங்க. அப்புறம் வந்தால் சொத்து எழுதி வைப்பியா? அதே ஊசி போன ரசம் தான். இல்லை, நம்முடைய குழந்தை வளர்ப்பில் உண்மையிலேயே குழந்தைக்கு தயவு செஞ்சு யாரையும் ரோல் மாடல்னு சொல்லிடாதீங்க. இவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா, பக்கத்து வீட்டு பையனை மாதிரி வா, ஃபஸ்ட் ரேங்க் வா, கலெக்டராகு, டாக்டராகு. நான் சொல்லியிருக்கேன், எல்லா பசங்களும் டாக்டர் ஆகிட்டா யார் தான் சார் பேசிட்டா வருது? எல்லோரும் கலெக்டர் ஆகிட்டா யார் தான் தபேதார வருது? யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். எல்லாமாவா ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? குழந்தைங்கள பிடிச்சி, அதுலேயும் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், குழந்தைங்க மேலே பயங்கர அக்கறை. அவங்க குழந்தைங்க கிட்டேயே என்ன சொல்லிடுறது, அவங்க தான் அவனுக்கு அப்பாவை விட நான் தான் உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு குழந்தைகிட்டயே சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா குழந்தை அப்பாவை 10 பைசாக்கு மதிக்காது. இல்லை, முன்னெல்லாம் சார் என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஆஃபீஸில் போயிட்டு டயர்டில் வருவான். வீட்டுக்கு வந்த உடனே காலையிலேருந்து நானே சமையல் பண்ணணும், வீடை பார்த்துக்கணும், அதை பண்ணணும். இந்த பையனை ஒரே சத்தம், தெரியாமல் வாய் விட்டேன். நான் சாயங்காலம் ஆஃபீஸ் வந்தோன்னே குழந்தைய பார்த்துக்கிறேன்னு. எனக்கு உண்மை தெரியல சார். உண்மையிலே காலையிலே அவளுக்கு 10 மணியோட வேலை முடிஞ்சிடுது. பையன் சாப்பிட்டு தூங்கிடுறான். சரியா? பையன் 5 மணிக்கு தான் எழுந்துக்கிறான் சார். எதுக்கு? ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு. கரெக்டாக நம்ம 5 மணிக்கு தான் வரும். 6 மணிலேருந்து சீரியல் ஆரம்பிக்குது. ஸோ குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவள் உட்காந்துடுறா ஓரமாக. நம்ம பையன்தான் இருந்தாலும் 8 கிலோ தூக்க முடியாது. அவன் இறங்க மாட்டான். இறக்கி விட்டால் மார்க்கர் பெண்ணை எடுத்து செவரெல்லாம் இருக்கிறான். சோஃபா மேலே ஏறி எஸ்கிமோ மாதிரி நடக்கிறான். வேடிக்கை காமிங்கன்னா குழந்தைங்க என்ன சார் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னங்க வேடிக்கை காமிப்பீங்க? சரி, நானும் வந்து அவனை கையில் தூக்கின்னு வெளியில் போயிட்டு எதிர் வீட்டில் இருந்த அம்மாவை பார்த்து ஆண்டி பாடுறா, டாட்டா காமிடா, ஏதோ புதுசாக ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கலான்னு பையனுக்குங்க. ஆண்டி பாடுறான்ற அழுகுறான். ஏன்னா அவனுக்கு வந்து எப்படின்னா என் இடுப்பில் இருக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே நிற்கணும். அவனுக்கு அது அம்மாங்க போர் அடிக்கல, நமக்கு போர் அடிக்குது. சொல்லுங்க. அடப்பா, டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் சார். டாக்டர் வீட்டுக்கு சின்ன கிளீனிங்க, 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்து ஓர உட்கார வச்சுட்டாங்க. அங்கேயும் கையில் எடுத்து கொடுக்குறா, வேடிக்கை காட்டுங்க. டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது அப்படின்னு நர்ஸிட்டு போய் காமிச்சேன். நர்ஸு வர்றால, அவன் நர்ஸை பார்த்தாலும் ஓலை அழுகுறான். அவளுக்கு தெரியும் அந்த பொம்பளை ஊசி குத்தோல். அதே மாதிரி ஆண்களும் தன்னுடைய மனைவியை குழந்தைங்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. உங்கள் அம்மாவா மக்கு, உங்கள் அம்மா தெரியல, +2வே 7 வாட்டி எழுதுனா சொல்லக்கூடாது. குழந்தைக்கு அம்மா கிட்ட மரியாதை போயிடும். உங்கள் அப்பா தத்தி சொல்லக்கூடாது. அன்றைக்கி என் பையன் கேட்குறான் சார், WWFக்கு பேர் மாற்றிட்டாங்களாமே என்னான்னா. நான் சொன்னேன் WWFனா என்னான்னு. உண்மையிலேயே நீ டம்மி பீஸு பாடினா. யாரா சொன்னது? நான் அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்ட்டு. ஒன்று சொல்லுகிறேன், கணவன் மனைவி என்பவர் 2 கண்கள். ஒரு கண் கலங்கினால் இன்னொரு கண்ணிலும் கண்ணீர் வர வேண்டும். அதுதான் நல்லது ஒரு குடும்பம். ஒரு பெண், எங்கள் சுகிசிவன் சார் சொல்லுவார், ஒரு பெண்ணை அடக்கி ஆண் ஜெயித்து விட்டால் அந்த இடத்தில் ஆண் ஜெயித்தது என்ற அர்த்தம் அல்ல, அந்த இடத்திலே ஒரு மிருகம் ஜெயித்தது என்ற அர்த்தம். ஒரு ஆணை அடக்கி பெண் ஜெயித்து விட்டால் பெண் ஜெயித்தவள் அல்ல, அந்த இடத்திலே ஒரு பிடாரி ஜெயித்து விட்டால் என்று அர்த்தம். ஆக அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல் இருந்து குழந்தைகளை ஒற்றுமையாக அன்புடன் இருக்கிற குடும்பம் நல்லதொரு குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விட வருகிறேன். நன்றி.